ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் உள்ள 3வது லெசன் தான் பார்க்க போகிறோம். மின்னி மின்னி. மின்னும் மின்மணி போலவே மின்னி மின்னி வானத்தில் என்னை உற்று பார்த்திடும் சின்ன சின்ன மீன்களே, என்ன அங்கே செய்கின்றீர்? எப்படி தான் நிற்கிறீர்? அன்னை கழுத்தில் அணிந்திடும் அழகு வைர மாலையில் மின்னும் மணிகள் போலவும் வெள்ளை முத்தை போலவும் பொன்னு பூவை போலவும் மின்னி சிரிக்கும் மீன்களே, எட்ட நின்று பார்க்கிறீர், இரவில் மேலே வருகிறீர், பட்ட பகலில் எங்குதான் பறந்து செல்வி கூறுங்கள். யார் எழுதுனது அப்படின்னா பே. தூரன். இப்போதை நம்ம பாட்டா படிக்கலாமா? மின்னும் மின்மினி போலவே மின்னி மின்னி வானத்தில் என்னை உற்று பார்த்திடும் சின்ன சின்ன மீன்களே, என்ன அங்கே செய்கின்றீர்? எப்படி தான் நிற்கிறீர்? அன்னை கழுத்தில் அணிந்திடும் அழகு வைர மாலையில் மின்னும் மணிகள் போலவும் வெள்ளை முத்தை போலவும் பொன்னு பூவை போலவும் மின்னி சிரிக்கும் மீன்களே, எட்ட நின்று பார்க்கிறீர், இரவில் மேலே வருகிறீர், பட்ட பகலில் எங்குதான் பறந்து செல்வி கூறுங்கள். அடுத்த பக்கம் பாருங்க. செய்து பழகலாம். பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. இப்போ நம்ம மின்னி மின்னி அப்படின்ற ஒரு பாட்டு பார்த்தோம்ல, அந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எடுத்து எழுதணும். ஓகேவா? மின்மினி, மீன்களே, சின்ன, அன்னை, அழகு, வைர, மணிகள், வெள்ளை, சிரிக்கும், எட்ட. இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு பிடிச்ச சொற்களில் நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சொற்களும் எழுதிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் அதிகமாக ஒரே வேர்ட்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பேர் யார் அதிகமாக எழுதியிருக்கீங்களோ உங்களோட ஃப்ரெண்டு பேரை இதில் எழுதணும். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பரில் உங்கள் ஃப்ரெண்டு பேர் எழுதணும். ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, எத்தனை சொல் நீங்கள் ஒரே மாதிரி எழுதியிருக்கீங்க அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள். பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். அதாவது இந்த பாடலில் ஒரே ஓசையில் முடிஞ்சிருக்க சொற்களை நீங்கள் எழுதிட்டு அந்த பாடல்லையும் அடிக்கோடிடணும். ஓகேவா? அதாவது அண்டர்லைன் பண்ணணும். ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிற்கிறீர். வேறு எதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஓசையில் பார்க்கிறீர், வருகிறீர். இதையும் அந்த பாட்டில் கண்டுபிடிச்சி நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும், அதாவது அடிக்கோடிடணும். அடுத்தது சின்ன. இந்த ஓசையில் முடிகிற வேறு சொல் என்னது? என்ன. அதை அடிக்கோடிட்டுக்கோங்க. அடுத்தது 2வது பாருங்க. பாடலில் புதிதாக தெரிந்து கொண்ட சொற்கள். நீங்கள் இந்த பாட்டு மூலயமா நீங்கள் புதுசாக தெரிந்து கொண்ட சொற்கள் கேட்டிருக்காங்க. மின்மினி, அணிந்திடும் மணிகள். இதையும் நீங்கள் அதில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த பாட்டில். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். தொடர் எழுதுக. அதாவது ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சுற்றி 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தொடர் எழுதியிருக்கணும். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து, அடுத்தது 2 எழுத்து, அடுத்தது 3 எழுத்து, அடுத்து 4 எழுத்து. இதே மாதிரி நீங்கள் தொடர் அமைக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீ என் நல்ல நண்பன். அடுத்தது பாருங்கள், அவங்க 3 வார்த்தை கொடுத்துட்டாங்க, இன்னொரு வார்த்தை நம்மளாக தான் எழுதணும். அந்த மலரை வச்சு மலர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதாவது 3 எழுத்துள்ள வார்த்தை. அடுத்து அதை நம்ம ஒன்றா சேர்த்து எப்படி எழுதலாம்? ஐ நீல மலர் பூத்தது. அடுத்தது பாருங்கள், இதுலேயும் 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து சொல், அடுத்து 2 எழுத்து சொல், அடுத்து 3 எழுத்து சொல், அடுத்து 4 எழுத்து சொல். இதே மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு தொடர் கிடைக்கும். பாருங்கள், வா பலா வாங்கி வருவோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், நம்ம தான் எழுத போகிறோம் அந்த படத்தை வச்சு. ஐன்ற ஒரு வார்த்தை சொல் கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 வார்த்தை சொல்லுக்கு யானை, யானை எழுதிக்கலாம். 3 வார்த்தை சொல்லில் பொம்மை, அடுத்தது 4 வார்த்தை சொற்களில் செய்தேன். அப்போது இது தொடர அமைக்கணும்னா
ஐ யானை பொம்மை செய்தேன். அடுத்தது பாருங்க, தொடர்ந்து எழுதுக. தேடி தேடி தேனி வந்தது, பறந்து பறந்து பருந்து வந்தது, வளைந்து வளைந்து வண்டு வந்தது, மின்னி மின்னி மின்மினி வந்தது. மீதி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது, ஓடி ஓடி ஓணான் வந்தது, ஆடி ஆடி ஆடு வந்தது, பாடி பாடி பாப்பா வந்தாள். இந்த நகர்ந்து நகர்ந்து ஓடி ஓடி ஆடி ஆடிலாம் நம்ம எதை வச்சு எழுதியிருக்கோன்னா, கீழே அவங்க படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களே அதை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கீழே ஓடி ஓடி நகர்ந்து நகர்ந்து ஆடி ஆடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த 3 சென்டென்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், சிந்தித்து விடையளிக்க. இந்த பையன் கேட்குறான் பாருங்கள் அவங்க அம்மாட்ட, அம்மா வெள்ளரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கிறது. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்படியா முகிலா, இதை நான் விளையும் இடத்திலேயே வாங்கினேன். இந்த பையன் சொல்கிறான் அம்மாட்ட போய், அம்மா வெள்ளரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்படியா முகிலா, இதை நான் எங்கே விளையுமோ அந்த இடத்துலையே போய் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வெள்ளரிக்காயை வாங்கிய இடம் எது? அம்மா எங்கே போய் வெள்ளரிக்காயை வாங்கினாங்க? அது எங்கே விளையுமோ அங்கேயே போய் வாங்கினாங்க. அது எங்கே விளையும்? தோட்டத்தில், அப்படி தானே? அப்போது ஃபஸ்ட்டு சந்தை, காய்கறி கடை, 3வதா தோட்டம். சந்தையில் போய் வாங்கினாங்களா? இல்லை. காய்கறி கடையில் இல்லை. விளையிற இடம்னா தோட்டம், அப்படி தானே? அப்போ தோட்டத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பின்பற்றி எழுதுக. பாப்பாவின் பொழுதுபோக்கு. பாட்டு பாடுவேன், பாட்டு கேட்பேன், நடனம் ஆடுவேன். அதாவது இந்த பாப்பாவோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, பாட்டு பாடுறது, பாட்டு கேட்குறது, டான்ஸ் ஆடுறது. உங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு எழுதணும். அதாவது உங்களுடைய ஹாபீஸ். எனது பொழுதுபோக்கு பாட்டு கேட்பேன், ஓவியம் வரைவேன், வண்ணம் தீட்டுவேன், பொம்மை செய்வேன். அடுத்த பக்கம் பாருங்கள், செயல் திட்டம். பொம்மை செய்து காட்சிப்படுத்தலாம். நீங்கள் எதையாவது ஒரு பொருளை வச்சு பொம்மை செஞ்சு உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் தொங்க விடலாம், இல்லைனா டிஸ்ப்ளே பண்ணலாம், இல்லைனா டேபிளில் வைக்கலாம். ஓகேவா? எதை வச்சுலாம் நீங்கள் செய்யலாம்? உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள், உங்கள் ஸ்கூலில் இருக்கிற பொருள், உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிறது, இதே மாதிரி நீங்கள் எந்த பொருளை வச்சு வேணாலும் பொம்மை செய்யலாம். களிமண்ணை வச்சு, இல்லைனா பேப்பரை வச்சு, இல்லைனா சிப்பி, அதுக்கப்புறம் மணி, இந்த மாதிரி பொருள்களெல்லாம் பயன்படுத்தி, குச்சி, அதுக்கப்புறமா அந்த பென்சில் சீவின அதோட வேஸ்ட்டு, இதே மாதிரி எல்லா பொருள்களை பயன்படுத்தி நீங்கள் பொம்மை செய்யலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி கிளாஸ் ரூமில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்த பக்கம் பாருங்கள், பிடித்த செயல்பாடு எது? டிக் செய்க, பேசுக. அதாவது 2 செயல் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த செயல்பாடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டிக் பண்ண போகிறோம். அதாவது 4 செயல்பாடு கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், என் மேடை என் பேச்சு. அடுத்தது படிக்க எடுத்துக்கொண்ட நேரம். அடுத்தது படைப்பு நேரம். அடுத்தது பாடலில் பிடித்த சொற்களை எழுதுக. இந்த 4ல் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது கற்றல் பயணம், படைப்பு நேரம். மின்னி மின்னி பாடலுக்கு ஒவ்வொரு குழுவினரும் ஒவ்வொரு ராகம் அமைத்து பாடலாம். மின்னி மின்னி பாடலுக்கு நான் ஒரு ராகத்தில் பாட்டு பாடினேன்ல, இதே மாதிரி நீங்களும் டீமாக பிரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் ஒவ்வொருத்தரும் நீங்களாக ராகம் அமைச்சு பாடலாம். ஓகேவா? அடுத்தது நான் கற்றவை. இவ்வளோ நேரமும் நம்ம கற்றுக்கிட்டது அதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டாரில் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா தெரியும்னா நீங்கள் 3 ஸ்டார்லேயுமே கலர் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 ஸ்டார், இல்லைனா 1 ஸ்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அடுத்து என்ன நடந்திருக்கும்? அதாவது ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை வச்சு அவங்களாவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க. பாருங்கள், இந்த படத்தில் அந்த கூட்டிலேருந்து ஒரு குட்டி பறவை கீழே உள்ள போகுது. ஒரு குரங்கு இருக்குது, அப்புறமா அம்மா பறவை வருது. அதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குருவியே பிடித்திருக்கலாம், இல்லைன்னா அதுவே பறந்துருக்கலாம், இல்லைன்னா குரங்கு வாளால் பிடித்திருக்கலாம். அவங்க அவங்க முடிவை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, குருவியே கூட அந்த குட்டியை பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா
அதுவே கூட பறந்து போயிருக்கலாம், இல்லைன்னா அந்த குரங்கு வந்து அது வாலை வச்சு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2வது படத்தில் இருக்கு பாருங்கள், இதை வச்சு நம்ம முடிவை சொல்ல போகிறோம். நீங்கள் பல முடிவுகளை கூறுங்கள். அந்த பாப்பா கையில் இருந்த பலூன் பறந்து போகுது பாருங்கள். இப்போது இதில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவை சொல்ல போகிறோம். பலூன் கிளையில் சிக்கி இருக்கலாம், பலூன் உடைந்திருக்கலாம், சிறுமியே துள்ளி பிடித்திருக்கலாம், பறவை கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட முடிவை சொல்லணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சொல்லை கண்டுபிடிக்க. நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க க்ளூவை வச்சு நம்ம அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 3 எழுத்து பெயர். இந்த நேமில் வந்து 3 எழுத்து இருக்கான். இறுதி 2 எழுத்து நாய். 2 எழுத்து அவங்களே கொடுத்துட்டாங்க, நாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் எழுத்து மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அவள் விடை வந்து நாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் கண்டுபிடியுங்கள். நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது 4 எழுத்து பெயர். இந்த நேமில் வந்து 4 எழுத்து இருக்குது. இறுதி 2 எழுத்து நீர். லாஸ்ட் 2 எழுத்து சொல்லிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 எழுத்து மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தென்னை மரத்தில் கிடைக்கும். தென்னை மரத்தில் என்ன கிடைக்கும்? இளநீர். இப்போ விடை இளநீர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், உரிய எழுத்தை எழுதுக. அதாவது அவங்க வந்து ஒரு 4 எழுத்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது கரெக்டான எழுத்தோ நம்ம வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். மெல்லின மெய் எழுத்தை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மெல்லின மெய் எழுத்து அப்படின்னா ஞனன ஞமனல வர மெய் எழுத்து. அதாவது இங்கு, இன்று, 3 சுழி இன்னு, இந்து, இம், 2 சுழி இன்னு, இதெல்லாம் தான் மெல்லின மெய்யெழுத்துக்கள். இதில் அவங்க கொடுத்துருக்கிறதுல மெல்லின மெய்யெழுத்து எது அப்படின்னா இம். அதனால் அவங்க இம் எடுத்து எழுதியிருக்காங்க. அப்போது இந்த வார்த்தை வந்து பழம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் எழுதுங்கள். நெடில் எழுத்தை எழுதுக. அவங்க கொடுத்துருக்கிறதுல எது நெடில்? ஆ அப்படின்றது தான் நெடில். மற்ற எல்லாமே குறில், இன்னொன்று மெய்யெழுத்து இருக்குது. அப்போ நம்ம அதை எழுதக்கூடாது. நெடில் வந்து ஆ. அப்போது ஆ எழுதணும் அப்படின்னா ஆப்பம். அடுத்தது படத்திற்கு பொருத்தமான தொடர்களை கண்டுபிடிக்க. ஃபஸ்ட்டு அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள். அந்த படத்தில் வந்து கஞ்சுக்குட்டி வந்து துள்ளுது அப்படி தானே. இந்த படத்துக்கு ஏற்ற தொடர்களை நம்ம வந்து டிக் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கஞ்சுக்குட்டி துள்ளி குதிக்கிறது அப்படி தானே. அப்போ டிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து புல் மேய்கிறது. அதில் வந்து அப்படி கொடுக்கல, அதனால் டிக் பண்ணலை. ஒளிந்திருக்கிறது, அது ஒளிஞ்சும் இல்லை, அதனால் அதையும் டிக் பண்ணல. மரத்தின் கீழே உள்ளது. அங்கே பாருங்கள், மரத்துக்கு கீழே தானே இருக்குது, அதனால் அதையும் டிக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கண்டுபிடித்தோம், அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து கீழே இருக்கிறத. நீங்கள் கண்டுபிடியுங்கள். அதாவது அந்த படத்தில் பாருங்கள், ஒரு கிளி வந்து அதில் இருக்க பழத்தை சாப்பிட்டுட்ருக்கு. அப்போது கிளி. வானில் பறக்கிறது, அது பறக்கலை, அதனால் அதை டிக் பண்ண வேணாம். அடுத்தது கிளையில் அமர்ந்து உள்ளது. அதே மாதிரி கிளையில் தான் அமர்ந்துருக்கு, அதனால் டிக் பண்ணியிருக்கோம். பழம் தின்கிறது, அது பழத்தை தான் சாப்பிட்டுட்ருக்கு, அதனால் அதையும் டிக் பண்ணிக்கலாம். வீட்டின் மேலே உள்ளது, அது மரத்து மேலே தானே இருக்குது, அப்போ வீட்டு மேலே இல்லை அப்படின்றனால நம்ம அதை டிக் பண்ண வேணாம். ஓகேவா? அடுத்த பக்கம் வந்து தனி அல்லது சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைகளுக்கு நானும் படிப்பேன், வண்ணமிடுவேன். அவங்க பாக்ஸாக கொடுத்துருக்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ஒவ்வொன்றத்தையும் வாசித்து நீங்கள் அதை கரெக்டாக எல்லாத்தையும் வாசித்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கொடுத்துருக்கத நீங்கள் கலர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் கொடுத்துருக்கத வாசித்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெடி பியரை கலர் பண்ணிக்கலாம். அடுத்த பாக்ஸை வாசித்துட்டு அந்த ஸ்டாரை கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது இருக்கிற அந்த கட்டத்தில் இருக்கிற வார்த்தைகளெல்லாம் படிச்சுட்டு அந்த காரை நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே இருக்கிறதையும் படிச்சுட்டு அந்த ஐஸ்கிரீமை கலர் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கமும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இருக்கிற கட்டத்தில் இருக்கிறத படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்த இருக்க டப்பாவை படிச்சிட்டிங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையை கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது இருக்கிறத படிச்சுட்டு அந்த கைட்டை கலர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸில் இருக்கிறது ஒவ்வொன்றையும் நீங்கள் பொறுமையாக கரெக்டாக படிச்சுட்டு ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், நானே செய்வேன்.
கேட்டு விடை எழுதுக. நீலகிரி மலையில் பொன்னூர் என்ற கிராமம் உள்ளது. அங்கே தேயிலை தோட்டம் உள்ளது. விடுமுறை நாட்களில் தோட்டத்தின் பாதையில் குழந்தைகள் ஓடி பிடித்து விளையாடுவர். துண்டின் இருபுறம் பிடித்து ஓடை நீரில் மீன் பிடிப்பர். தீக்கொன்றை மரத்தின் மொட்டுகளை பறிப்பர். அதன் பச்சை தோலை நகம் போல் வைத்து கொள்வர். குறிஞ்சி பூக்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும். அந்த மலர்களை சேகரிப்பர். புத்தகத்தில் வைத்து உலர்த்தி பாதுகாப்பர். அதாவது நீலகிரி மலையில் பொன்னூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே நிறைய தேயிலை தோட்டம் இருக்குது. விடுமுறை நாட்கள், அதாவது லீவ் டேஸில் அந்த தோட்டத்தில் பாதையில் அந்த குழந்தைகள்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. அந்த ஒரு ஓடை இருக்கும். அந்த தண்ணியில் போய் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டவல் வச்சு அதில் 2 சைடும் பிடிச்சி மீன் பிடிப்பாங்களாம். அப்புறமா தீக்கொன்றை அப்படின்ற மரத்தில் அதில் இருக்க மொட்டுக்களை பறித்து அதை நகம் மாதிரி வச்சுப்பாங்க. அதை இந்த சைடில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் தீக்கொன்றை பூ. லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது தான் குறிஞ்சி பூ. இது 12 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் பூக்கும். இந்த பூவை அவங்க சேமித்து அந்த புக்கில் வச்சு பாதுகாப்பாங்களாம். ஓகேவா? பொன்னூர் கிராம குழந்தைகள் விடுமுறை நாட்களில் என்னவெல்லாம் செய்தனர்? இந்த பொன்னூர் கிராமத்தில் இருக்க குழந்தைங்க லீவில் என்னெல்லாம் செஞ்சாங்க? விடை: விளையாடினர், மீன் பிடித்தனர், மொட்டுக்களை பறித்தனர், பூக்களை சேகரித்தனர். இதெல்லாம் தான் அந்த குழந்தைங்க விடுமுறை நாட்களில் செஞ்சாங்க. அடுத்தது படித்து காட்டுக. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து படிக்கணும். யார் நிப்பாட்டாமல் அதிக வார்த்தைகளை ஸ்பீடாக படிக்கிறீங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? கூடை, அறை, கோழி, கோழி, குப்பை, பகல், கபடி, முத்து, ஓநாய், அழகு, நண்பர், ஊஞ்சல், வீசியது, மின்மினி, வானவில், பூக்கள், இளநீர், தேடியது, தோட்டம், நாற்காலி, சிரிக்கும், விழுந்தன, ஒளிகிறேன், கிளறுகிறது, கண்ணாம்பூச்சி. இதே மாதிரி நிறுத்தாமல் எத்தனை சொற்கள் உங்களால் படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டி போட்டு இதை படிக்கணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள். படித்து விடையளிக்க. நெடில் எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. அடை, ஏலக்காய், ஆவணி, இடியாப்பம் அப்படின்னு சொல்லி 4 சொற்கள் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் நெடில் எழுத்தில் தொடங்குகிற சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் எது நெடில் எழுத்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அடையில் ஆ குறில், அப்போ அது கிடையாது. ஏலக்காயில் முதல் எழுத்து ஏ நெடில் அப்படின்றதுனால நம்ம ஏலக்காய் எழுதியிருக்கோம். அடுத்தது ஆவணியில் முதல் எழுத்து ஆ நெடில்ன்றனால ஆவணியும் எழுதியிருக்கோம். ஓகேவா? இடியாப்பமில் ஈ குறில், அப்போ அது எழுதக்கூடாது. அடுத்தது 3 தொடர்களுக்கும் பொருந்தும் ஒரே படம் எது? அதாவது தோட்டத்தில் செடி, செடியில் பூ, பூவில் வண்டு. இந்த 3 தொடரையும் சரியாக்குற படம் எது? ஃபஸ்ட்டு படம் தான். தோட்டத்தில் செடி இருக்குது, அந்த செடியில் பூ இருக்குது, பூவில் வண்டு இருக்குது. அப்படி தானே? அப்போ முதல் படத்தை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது விடை எழுதுக. பூனைக்கு பயந்து எலி பானைக்குள் ஒளிந்தது. அதாவது பூனைக்கு பயந்து எலி அந்த பானைக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். பானைக்குள் நுழைந்தது எது? எலி தானே பானைக்குள்ளே போச்சு. அப்போ விடை எலி. பயந்தது எது? எது பயந்துச்சு? எலி. அப்போ விடை எலி. அடுத்தது அடுத்து வரும் தொடர் எது? எடுத்து எழுதுக. அடுத்து வர தொடர் என்னன்னு பார்த்து நம்ம எழுத போகிறோம். மரம் தந்த பூ, பூ தந்த காய், காய் தந்த பழம். இப்போ அடுத்து என்ன வரும்? பழம் தந்த விதை. தான் சரியான விடை. அதை நீங்கள் வட்டம் விட்டுட்டு இந்த தொடரை எடுத்து இந்த டேஷில் எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து என்ன செய்யலாம்? இந்த படத்தில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மழை பெய்யுது. இந்த பையன் பேப்பர் எடுக்கிறான், கப்பல் செய்கிறான். அடுத்து என்ன பண்ணலாம்? மிதக்க விடலாமா, பறக்க விடலாமா, உருட்டி விடலாமா? கப்பல் செஞ்சு அதை நம்ம தண்ணியில் மிதக்க தானே விடுவோம். அப்போ மிதக்க விடலாம் அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள்.
உரிய இடத்திற்கு கோடிட்டு இணைக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அங்கே வந்து எம்டியாக சர்க்கிளாக நிறைய இருக்குது. கீழே வந்து அதோட ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை, அடுத்தது அந்த பூவை வந்து அந்த பூ இல்லாமல் இருக்கிற இடத்துல மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஆமை, அடுத்தது அந்த பூ, அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறமா அந்த தேனீ. இந்த மாதிரி அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல என்ன வரும்னு பார்த்து நம்ம வந்து கரெக்டாக கோடு போட்டு இணைக்க போகிறோம். ஓகேவா? இதே மாதிரி இணைச்சிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஆக்டிவிட்டி செய்து காட்சிப்படுத்தலாம். அதாவது நீங்கள் வந்து கலர் பேப்பர் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து அதை கசக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருண்டு வரும் உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் வந்து இந்த கலர் பேப்பரை, அந்த பர்பிள் கலரை வந்து அந்த கிரேப்ஸ் மாதிரி அதாவது வரைஞ்சி அதில் வந்து அந்த பேப்பரை சுருட்டி ஒட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர் பேப்பரை வச்சு சுருட்டினீங்க அப்படின்னா அதை ஒட்டி இதே மாதிரி அழகாக மரம் வரைஞ்சி இதில் ஒட்டிக்கலாம். அடுத்தது கிரேப்ஸ் செய்யலாம். அடுத்தது இந்த ரெட் கலர் மரம் மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி அதை ஒட்டி கொண்டு வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.